ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ்க்கும் யூஎஸ்ஏக்கும் இடையே நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட 46வது போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெனிங்டன் ஓவல் பிரிட்ஜ்டவுன் பார்படாஸில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 22 ஜூன் காலையில் 6 மணிக்கு, அதாவது நாளை காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேரியபிள் பவுன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ வெனியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தமாக 28 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 19 பேட்டிங் ஃபஸ்ட்டு, வெறும் 9 போட்டிகள் தான் பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 9 முறையும், 150 169 8 முறையும், 170 189 7 முறையும், 190 மேலே 4 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 161 அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 224க்கு 5, லோவர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் 80 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 4 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும், செகண்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும், தேர்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த கிரவுண்டில் வந்து விழுந்திருக்கு. லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 36 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. 19 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸில் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு பிச்சு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 17 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. செகண்ட் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவராலாகவே இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எத்தனை விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா 8 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கும் இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு ஈக்குவல் சப்போர்ட் வந்து போத் இன்னிங்ஸுமே இருக்குது அப்படிங்கிறது ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸில் 36 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிக ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு வெறும் 6 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸ்லோ ரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய போலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸும், மீடியம் ஃபாஸ்ட் அதாவது ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்விங் மட்டும் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 7 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஓபர்ட் மெக்காய் ப்ளே பண்ணார் அப்படின்னா ரொம்பவே குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். யூஎஸ்ஏ டீம் பொறுத்த வரைக்கும் நெட்ரவல்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராது. 19 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் லெக் பிரேக் தான் வந்து 12 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சைனாமேன் 2, ஆர்த்தடாக்ஸ் வந்து 3, அவுட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் மேட்ச் அப்படிங்கிற ரீசன்காண்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங்கு லாஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங் உள்ளே போயிருந்தார், ப்ளே பண்ணுறாரான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஜான்தன் ஜான்சன், நிக்கோலஸ் பூர்னன், ராச்சன் சேஸ், ரோமன் பவல், ருத்தர்ஃபோர்டு, ஆண்ட்ரி ரசல், ஷெப்பர்டு, அல்சாரி ஜோசப், குடகேஷ் மோட்டி, அக்கில் ஹுசேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங்கில் வந்து அமைஞ்சிருக்கு. நியூ பால் போலர்ஸ் ஆஸ் யூஸ்வல் அக்கில் ஹுசேன் அவர் கூட அல்சாரி போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. மிட் ஓவர்ஸில் குடகேஷ் மோட்டி, ஷெப்பர்ட். ஸோ டெத்தில் ஷெப்பர்ட், ரசல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரெண்டன் கிங் ரொம்பவே எஃபெக்டிவான பிளேயர், 52% பிக் பண்ணியிருக்காங்க. வென்யூவில் 28 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. கூட்டி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜான்தன் சார்ல்ஸ் பொறுத்த வரைக்கும் 76% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிவிசி சார்ல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நல்ல பிக்காக இருப்பார். பூரான் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பிக் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன் போத் இன்னிங்ஸுமே சேசிங்கில் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்து பேட்டிங் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராஸ்டன் சேஸ் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. ஸோ 6 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு இந்த மாதிரி 30% கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவாங்க. நீங்கள் ரொட்டேஷனில் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரீம் டீம் விளையாடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது போத் இன்னிங்ஸுமே. நெக்ஸ்ட்டு ரோமன் பவல் 60% பிக் பண்ணியிருக்காங்க. 61 வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங் வந்தாலுமே டீசெண்டாக பேட்டிங் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் பவலை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் பிக் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடி ஆண்ட்ரே ரசல் ஒரு ரிஸ்கி பிக்கான்னு கேட்டால் 96% ட்ரை பண்ணியிருக்காங்க. 3 விக்கெட் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாருன்னா ஒரு விசி அளவுக்கு யோசிக்கலாம். செகண்ட் போலிங் பண்ணுறாரு அப்படின்னா ஆஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ரொமேரோ ஷெப்பர்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். எப்போனா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் இவர் உங்கள் டீமில் கொண்டு வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தில் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அல்சாரி 81% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு வெனியூல் எடுத்திருக்காரு. பட் எக்கனாமி 15 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமான ரிஸ்கி. ஸோ இவரோட எக்ஸ்ட்ரா பேஸ் யூஎஸ்ஏக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குரேஷ் மோட்டி 56%, ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சன் அப்படின்னு நான் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். போத் இன்னிங்ஸும் நீங்கள் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக அக்கீல் ஹுசேன் பொறுத்த வரைக்கும் 88% ஆன்கோயிங் சீசன் சூப்பராக போயிட்டுருக்கு. வென்யூவில் 7 மேட்ச் ஆடி இருக்காரு, விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. 7 மேட்சுமே 7 எக்கனாமி வச்சிருக்காரு. ஸோ ரொட்டேஷன் பிக்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் போலிங் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் 1, 2, 3. ஸோ இந்த 3 பிளேஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருப்பாங்க. பவுலர்ஸ் பொறுத்தவரைக்கும் குடகேஷ் மோட்டி, ஸோ ஷெப்பர்ட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த 2 பிளேஸு, அல்சாரி ஜோசப் இந்த 3 பிளேஸும். இன்னொரு ரிஸ்கியான ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்டன் சேஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளேஸை ட்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கீர், அடுத்து ஸ்டீவன் டெய்லர் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரிஸ் குஸ்ஸும் ஸ்டீவன் டெய்லர் தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த மேட்ச் எப்படி போகிறாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ரிஸ் குஸ், ஆரன் ஜோன்ஸ், நிதிஷ்குமார், கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், கெஞ்சிகே, ஜஸ்தீப் சிங், நெட்ராவல்கர், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அலிகான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் போலர்ஸில் ஷௌரப், நெட்ராவல்கர், ஜஸ்தீப் சிங் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கெஞ்சிகே, ஹர்மீத் சிங் எஃபெக்டிவாக இருப்பாங்க. அலிகான் டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேஷன் பிக் தான். போத் இன்னிங்ஸுமே ஸ்கிப் பண்ணுற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காரு. ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டீவன் டெய்லர்லேருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் நீங்கள் வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் போலர்ஸ் பெருசாக கஷ்டப்படுத்துகிற மாதிரியான போலர்ஸ் இல்லை. ஓபன் மெக்கா இருந்தாருன்னா இவரை ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இவரை மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரிஸ் குஸ் லாஸ்ட் மேட்சோட ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். ட்ரீம் டீம் கேப்டன் கூட 86% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருந்தாங்க. T20 பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்கில் மீண்டும் வந்து நீங்கள் ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஜோன்ஸ் லாஸ்ட் 2 மேட்சஸாக பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. சேசிங் தான் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்கு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இந்தியாவில் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. செகண்ட் பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார். ஸோ நிதிஷ்குமார் இந்த பிச்சுக்கு அடாப்ட் ஆவார். ஒரு 20+ ரன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபரபிள் பிக்காக இருக்காரு. கோரி ஆண்டர்சன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெத்தில் ஒரு விக்கெட், ஒரு பேட்டிங்கில் 20 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்மீத் சிங்கை 51% பிக் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன் இந்த மேட்ச்சுக்கு ஹர்மீத் சிங் கூட கம்பேர் பண்ணல கெஞ்சிகேக்கு தான் ட்ரீம் டீமில் அதிக பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவர் வந்த ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஓவர்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ கெஞ்சிகையும் நீங்கள் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்தீப் சிங். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா, ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சௌரப் நெட்வொர்க்கில் போத் இன்னிங்ஸும் மஸ்ட் பிக்கு. ஹெட்ல ப்ளே பண்ணல, வெனியூலும் ப்ளே பண்ணல. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் அந்த கிரவுண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது லெஃப்ட் ஆம் பேசஸ்க்கு. ஃபர்ஸ்ட் போலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக அலிகான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்காவது விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மலிங்க ஆக்ஷன் மாதிரி இருந்தாலும் விக்கெட்ஸ் வந்து பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. 12% ஃபர்ஸ்ட் போலிங் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏ டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் ஸ்டீவன் டெய்லர், ஆண்ட்ரிஸ் குஸ்ஸின், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஜோன்ஸு, கோரி ஆண்டர்சனு, நொஸ்டிஸ் கெஞ்சிகே, ஸோ சௌரப் நெட்வொர்க்கர் பிக் பண்ணிக்கலாம். அலிகான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் பூரான், ரசல், ஹுசேன் 3 பிளேஸ் இருக்காங்க. ரசல் சேஃப் கேப்டன், பூரான் சேஃப் வைஸ் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா பூரான்ட்டு நீங்கள் ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் போய்க்கலாம். ரிஸ்கி ஆப்ஷனில் ஜோசப், நெட்ராவல்கர், ஜான்சன் சார்ல்ஸ், குடகேஷ் மோட்டின்னு சொல்லி 4 பிளேஸ் இருக்காங்க. அல்சாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் போல் பண்ணால், நெட்ராவல்கர் ஃபர்ஸ்ட் போல் பண்ணால், ஜான்சன் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால், குடகேஷ் மோட்டி போத் இன்னிங்ஸுமே ஒரு ட்ரம்ப் கார்டு சிவிசியாக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரான்லேருந்து ஆரம்பித்து ஒரு 7 பிளேயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 75 to 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இருக்காங்க. இதில் குறிப்பாக 4 பிளேயர்ஸ் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணி ஆகணும். நிக்கோலஸ் பூரான், ஜான்சன் சார்ல்ஸு, சௌரப் நெட்வொர்க்கர், அல்சாரி ஜோசப். இதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 4 பிளேயர்ஸாக இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 5வது ஆப்ஷனில். அடுத்து 50 to 74% பார்த்தீங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதிலேருந்து மஸ்ட்டாக நீங்கள் 3 பிளேயர்ஸ் வரைக்கும் போய்க்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டன் கிங் பே பண்ணால் பிரண்டன் கிங் அப்படிங்கிற மாதிரி போவேன். ஸோ குடகேஷ் மோட்டி, ரோமன் பவல், ஆரன் ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட 3 பிளேயர்ஸ். இதில் கிங் இருந்தால் ஜோன்ஸை கட் பண்ணி கிங்கை மட்டும் நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். 25 to 49 பார்த்தீங்க அப்படின்னா ரதர்ஃபோர்டு, ராஸ்டன் சேசன், ஆண்டர்சன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதில் ராஸ்டன் சேசன் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்பவே பிலீவ் பண்ணுறேன்.
அடுத்து ட்ரம் கார்ட் பிக்கு லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஷெப்பர்ட் மட்டும் தான் இருக்காரு. ஷெப்பர்ட் மஸ்டா ட்ரீம் டீமில் வர போறாரு, ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படின்னா மஸ்டா அவரை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் யாராவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கெஞ்சிகே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் இந்த 2 பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பேஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூர்ன், ஜான்சன் சார்ல்ஸ் வந்து விக்கெட் கீப்பர்ஸ்லையும், ஆரன் ஜோன்ஸ், ரோமன் பவல், ஆண்ட்ரே ரசல், ஸ்டீவன் டெய்லரு. ஸோ ராஸ்டன் சேஸ் கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ள கொண்டு வந்திருக்கோம். அகில் ஹுசேன், ஜோசப், நெட்ரவல்கர், குடகேஷ் மோட்டி அப்படிங்க மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃப் ஆண்ட்ரே ரசல், வைஸ் கேப்டன் சேஃப் நிக்கோலஸ் பூரன் அப்படிங்க மாதிரி போயிருக்கோம். இது வந்து சேம் டீம் கிடையாது. ஆஃப்டர் ரைன் அப் சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக 2 பிளேயர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.